கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுவதாக. டொரண்டோ அறுவடை மிஷனரி சபையிலிருந்து உங்களை ஞாயிறு ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஆண்டு வாக்குத்தத்தத்தின்படி எங்களுக்கு பரிபூர்ணம் உண்டாகும்படிக்கு என்று சொல்லி உபாகமம் 30:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி நாங்கள் எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய பிரகாரம், இந்த பூமிக்குரிய பிரகாரம், சரீர பிரகாரம் அந்த பரிபூர்ணங்களை நாங்கள் அடையும்படிக்கு தேவ சமூகத்திலே வந்து தேவனை ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அப்படி அதிகாலையிலே என் தேவனை நோக்கி ஆராதிப்போமா? அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். எல்லாரும் கரங்களை வைத்து ஆராதனை 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 அன்பர் நேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்பவேன். அப்படி கேளுங்க. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 எல்லாரும் பாடி ஆமென். ஆராதனை 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 அன்பர் இயேசுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவ உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம், உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். கரங்களை பரத்துகிறேன். ஆராதனை 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 ஆராதனை
அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாறவேன். அப்படி ஒப்பு கொடுப்பீங்களா? சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லையெங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அர்ப்பணிக்கு தந்தே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆமென். ஆவியான தேவனுக்கு வாய்கள் திறந்து உள்ளத்திலிருந்து அன்பர் இயேசு ராஜனுக்கே. இந்த நாளிலே இந்த சபையிலே இணைந்து உங்களோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கவும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எனக்கு தந்த தருணத்துக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பதோடு என்னை நம்பி இந்த இடத்திலே தேவ வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி அனுமதி தந்த பாஸ்டர் வின்சென்ட்டுக்கும் என்னுடைய நன்றிகள். I thank the Lord for giving me the opportunity to be with you and to share the word, and I also would like to thank Pastor Vincent for giving me the opportunity to do so. நீங்கள் இலங்கையிலே செய்து வருகிற ஊழியங்களுக்காக உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். அதோடு கூட இலங்கை தீவுக்காக நீங்கள் செய்கிற காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி என்றும் நாங்கள் சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம். We congratulate you for everything that's happening in Sri Lanka, all your ministries, and we are also thankful for what you're doing for the nation of Sri Lanka. இந்த நாளிலே உங்களோடு கூட ஒளியூட்டும் வாழ்வு என்கிறதான தலைப்பிலே நான் தேவனுடைய செய்தியை நான் பகிர்ந்து தரலாம் என்று நான் நினைக்கின்றேன். I wanted to share the word of God with the title A Life That Gives Light. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் In the book of Matthew chapter 5, 13ஆம் வசனத்திலே இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் தியானிக்க போகிறோம். we're going to read from verse 13 to verse 16. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும். So the book of Matthew chapter 5 from verse 13 to verse 16.
நாங்கள் கடைசி காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We live in the last days. இந்த கடைசி காலத்திலே அநேகர் உலகத்திலே என்ன நடக்கிறது, ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக என்ன அடையாளங்கள் நடக்கிறது என்று இஸ்ரவேலையும் அதை சூழ நடக்கிற காரியங்களை குறித்தும் அதிக அவதானத்தை செலுத்திக் கொண்டிருக்கிற காலம் இது. It is a time where many people are looking around for signs, especially with what is going on in Israel and surrounding it. வேதத்திலே ஆண்டவராய் இயேசு இஸ்ரவேலையும் அதை சூழ நடக்கிற காரியங்களையும் கவனியுங்கள், உலகத்திலே நடக்கிற காரியங்களை கவனியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். The Lord has said in the word of God that to be careful and pay attention to what is happening to Israel, what is surrounding it, and what is happening in the world. ஆனால் அதே வேளையிலே நாங்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 1 5 வரைக்கும் வாசிக்கும் பொழுது கடைசி காலத்திலே நடக்க போகிற இன்னும் ஒரு அடையாளத்தை குறித்து அந்த இடத்திலே பேசப்பட்டிருக்கிறது. In 2 Timothy chapter 3 from verse 1 to 5 we can see another sign of what will happen in the last days. அந்த இடத்திலே மனிதர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்றதான மாற்றம் ஒரு அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. We see that the change that happens in a person's life is a sign. அந்த பகுதியை நீங்கள் நேரத்தை மிச்சம் பிடிக்கும்படியாக நாங்கள் அந்த பகுதியை வாசிக்க போவதில்லை. ஆனால் அந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்கிறார், கடைசி காலத்திலே மனிதர்கள் சுயநல உள்ளவர்களாய், தற்பிரியராய், அவர்கள் வீம்புக்காரர்களாக, பெருமை உள்ளவர்களாய், பணத்தாசை பிடித்தவர்களாய், இப்படி பலதரப்பட்ட மக்களாக அவர்கள் மாறிக்கொண்டு வருவார்கள் என்று. We see that in the last days people will become more selfish, they will please themselves, they will want money, they are all about their characters and themselves. நீங்கள் உங்களுடைய வேதாகமத்திலே வீட்டுக்கு போய் இந்த பகுதியை வாசித்து ஒரு சுய ஆராய்ச்சியை செய்து பாருங்கள், உங்களுக்குள்ளே இந்த விதமான குணாதிசயங்கள் உண்டா என்று. You can read that portion of the word of God at home and self-analyze, do I have these characteristics? இந்த கடைசி காலத்திலே நடக்க போற அடையாளங்களிலே ஒன்று 5ஆம் வசனத்திலே, one of the signs of the last days in verse 5, மனிதர்கள் வேஷம் தரிக்கிறவர்களாக அல்லது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு உண்மையாக அந்த தேவ பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. It says in the last days that they wear the costume as if they were faithful and they will reject the power of God. வேத வசனத்தை அவர்கள் கடைபிடிப்பதில்லை. They won't grasp onto the word of God. அதனால் ஒரு கிறிஸ்தவர்களை போல் அவர்கள் காண்பிப்பார்கள். They will seem like Christians. அவர்களுக்கு கிறிஸ்தவ பெயர்கள் இருக்கும். There will be Christian prayers. அவர்கள் ஞானஸ்நானம் They எடுத்திருப்பார்கள். will have taken baptism. சபைக்கு போவார்கள். They will go to church. தசமபாகம் காணிக்கைகளை They will கொடுப்பார்கள். give tithes and offerings. அவர்களிடத்தில் ஒரு வேதாகமம் They இருக்கும். will have a Bible. அவர்களுடைய ஜீவியமோ But their lives, அவருடைய கையில இருக்கிற வேதாகமத்துக்கு அமைவாக இருப்பதில்லை. it is not according to the Bible in their hands. அவர்களை குறித்தான் வேதம் சொல்கிறது, அவர்கள் தேவனுடைய பக்தியை தரித்தவர்களாக, பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாக இருப்பார்கள். உண்மையான பக்தி அவர்களுக்குள்ளே இருக்காது. That's why the Bible says they will wear a costume as if they were a Christian, but they won't have that reverence of God. அதேபோல இயேசு சுவாமி நம்மிடத்திலே ஒரு கோரிக்கை விடுக்கிறார். Jesus says something to us. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் In Matthew chapter 6, ஜெபத்தை குறித்து பேசும் பொழுது, when he speaks about prayer, உபவாசத்தை குறித்து பேசும் he பொழுது, speaks about fasting. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5 இருந்து 7 வரைக்கும் நாங்கள் பார்த்தால், In Matthew chapter 6 verse 5 to 7 we see, அந்த இடத்திலே ஆண்டவர் the சொல்லுகிறார், Lord says 5ஆம் வசனத்திலே, in verse 5, நீ மாயக்காரரை போல ஜெபிக்காதே. don't pray like a hypocrite, அதாவது மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படி, or to show to others, மற்றவர்கள் உன்னை or பார்க்கும்படி, for others to just see you. மற்றவர்கள் உன்னை குறித்து பெருமையாய் பேசும்படி For others, ஜெபிக்காதே. don't pray for others to speak highly of you. 7ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், In verse 7 he says, அஞ்ஞானிகளைப் போல ஜெபிக்காதே. don't pray like the foolish. அதாவது அவர்கள் அடுத்து அவர்கள் வேகமாக அதிகமான வசனங்களை சொல்லுவதினாலே தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். They think because they just speak verses after verse just continually that their prayer will be heard faster, மந்திர உச்சாரணம் செய்கிறது போல. as if they were saying a mantra. ஆனால் நடுவிலே 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஒரு கோரிக்கை விடுக்கிறார், ஒரு அழைப்பை விடுக்கிறார். Or in verse 6 he gives a calling. அந்த அழைப்பு என்ன? What is that calling? நீ ஒரு குமாரனாயிரு, Be a son. நீ ஒரு பிள்ளையாயிரு. Be a child. ஒரு பிள்ளையாயிருந்து Be a child. தகப்பனாய் என்னோடு கூட பேசு என்று கேட்கிறார். And speak to me like I'm your father. அதன் பின்பதாக 9ஆம் வசனத்திலே இருந்து பரமண்டல ஜெபத்தை அவர் சொல்லி கொடுக்கிறார். After the verse 9 he teaches us our father. அப்ப இயேசு சுவாமி இந்த இடத்திலே விடுகிற அழைப்பு என்ன? So what is the calling Jesus gives us here? கடைசி காலத்திலே மனிதர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு ஜீவிக்க போகிறார்கள். People in the last days will live with the costume of faith. ஆனால் என்னுடைய பிள்ளையே, But my child, என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட நீயோ, you who have my name, எனக்கு ஏற்றவனாக ஏற்றவளாக
பிள்ளையாக நீ ஜீவிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுக்கிறார். He gives you a calling, say, live according to me. குமாரனாக குமாரத்தியாக ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டுமானால் அவருக்கும் நமக்கும் இடையில் ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்தால்தான் நாம் அந்த ஜீவியத்தை ஜீவிக்க முடியும். Only if we have a close relationship with him can we be a son or a daughter to him. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு இப்பொழுது போவோம். Now let's turn back to Matthew chapter 5. கடைசி நாட்களிலே வேஷம் தரித்தவர்களாய் அநேகர் இன்றைக்கு ஜீவிக்க போகிறார்கள். Many will live in the last days wearing a costume of faith. ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதுதான் இந்த காலை வேளையிலே பார்க்க போகிறோம். How does Jesus want us to live? That is what we're going to see this morning. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். Matthew chapter 5. 13ஆம் வசனத்திலே இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும். From verse 13 to verse 16. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும். Matthew chapter 5 from verse 13 to verse 16. ஒரு நிமிடம் நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று Let us all stand to our feet for a moment. எங்களுடைய வேதாகமத்தை திறந்து நாம் எல்லாரும் சத்தமாய் இந்த வசனங்களை And வாசிப்போம். we're all going to open our Bibles and read these verses. ஒரே நேரத்திலே நாங்கள் We're வாசிப்போம். going to read it at the same time. நீங்கள் தமிழ் வேதாகமம் பாவிக்கிறவர்களாக இருந்தால், ஆங்கில வேதாகமம் பாவிக்கிறவர்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்முடைய பாஷையிலே, நமக்கு சௌகரியமான பாஷையிலே, நம்முடைய வேதாகமத்திலோ டேப்லோ அல்லது போன்லோ நாங்கள் இந்த வசனங்களை எடுத்து நாங்கள் இந்த வேளையிலே எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து வாசிப்போம். Whatever language it is in, please just read along as we'll all read it together. நாம் வாசிப்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மனிதன் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. 16ஆம் வசனத்தை நாங்கள் எல்லாரும் திரும்பவும் வாசிப்போம். We're going to all read verse 16 again. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இன்னும் ஒரு தடவை வாசிப்போமா அந்த வசனத்தை? Let's read it one more time. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நன்றி. தயவு செய்து உட்காருங்க. You may be seated. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள் வேத சாஸ்திரிகளால் மலை பிரசங்கம் என்று வர்ணிக்கப்படுகிறது. Matthew 5, 6, and 7 has been titled the Sermon on the Mount by many who study the Bible. என்று சொன்னால் இயேசு சுவாமி ஒரு மலை அடிவாரத்தில் இருந்து தம்முடைய பிரசங்கத்தை கேட்ட திரளான ஜனங்களோடு பேசினபடியினால். Because he spoke to a multitude who was listening to his sermons on a mount. இந்த பிரசங்கத்திலே இயேசு சுவாமி நம்மிடத்திலே ஒரு அழைப்பை விடுக்கிறார். In the sermon, Jesus gives us a calling நம்முடைய சொந்த ஜீவியத்தை குறித்து, about our own life. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் கோரிக்கை அல்லது ஒரு அழைப்பை விடுக்கிறார். He's giving us a calling for how our life should be. இந்த காலத்திலே, இந்த உலகத்திலே, விசேஷமாய் கனடா தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் அது ஒரு விசேஷமான ஒரு அழைப்பு. It is a special calling, especially for those of us who live here in Canada. ஏனால் நம்மை சூழ இன்றைக்கு அநேகர் மாய்மாலம் பண்ணுகிறவர்களாக, இந்த வேத வசனத்துக்கு அமைவில்லாதவர்களாக, வேஷம் தரித்தவர்களாய் ஜீவிக்கிறபடியினாலே ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். நமக்கு மீண்டும் அந்த அழைப்பை விடுக்கிறார். நம்முடைய இருதயங்களை தட்டி நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். நீ எனக்காக நான் விரும்புகிறபடி ஜீவிக்க வேண்டும் என்று. The Lord wants to remind us and to touch our hearts and break it to say, live according to how I want you to live, because there are so many people around us who live fake and a hypocritical life. 16ஆம் வசனத்துக்கு நாங்கள் அவதானத்தை செலுத்துவோம். We'll go back to verse 16. மத்தேயு 5ஆம் அதிகாரம். Matthew chapter 5. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? How does that verse begin? இவ்விதமாய். In the same way. இவ்விதமாய். In the same way. இவ்விதமாய். In the same way. இவ்விதமாய் என்று சொல்லும் பொழுது When he says in the same way, எங்களுக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. there is a question that arises. எவ்விதமாக. How? பல அநேக இடங்களில் நான் பிரசங்கிக்கும் பொழுது அடிக்கடி சொல்லுகிற ஒரு விடயம், Something I say when I preach all the time,
நாங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது when we read the word, ஆனால் அதாவது ஏனெனில் அல்லாமலும் there's many therefore, but, thereafter, and many words like this. நாங்கள் என்ன செய்கிறோம், அதை கவலை ஈனமாக நாங்கள் விட்டு போகிறோம். We just ignore it and go past it. அதை நாங்கள் அநேக சந்தர்ப்பங்களில் பொருட்படுத்துவது கிடையாது. We don't look at the meaning of it. அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறதாக நாங்கள் யோசிப்பது கூட கிடையாது. We don't think, does it have a meaning? நாங்கள் அப்படி அதை கவனிக்காமல் விடும் பொழுது When we don't pay attention to it, அது நம்முடைய வேத வாசிப்பிலே ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு பாதிப்பை it ஏற்படுத்துகிறது. brings an impact into our Bible reading. பாருங்கள், அதே விதமாக இந்த இடத்திலே Here, இவ்விதமாய் என்ற அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. the word begins in the same way. இவ்விதமாய் என்ற இந்த சொல்லு So this word in the same way, ஒரு இணைப்பு சொல்லாய் இருக்கிறது. it is a connecting word. பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆனாலும் அல்லாமலும் அதாவது ஏனெனில் என்ற இந்த சொற்கள் ஒரு கனெக்டிங் வேர்ட்ஸ், அதாவது அது ஒரு தொடர்பு ஏற்படுத்துகின்ற சொற்களாய் இருக்கிறது. These words, therefore, afterwards, and, but, all these words are connecting words. தொடர்பை ஏற்படுத்துகிற அந்த லிங்கிங் வேர்ட்ஸ், அந்த லிங்கை நீங்கள் விட்டு விடுவீர்களே ஆனால், அந்த தொடர்பை விட்டு விடுவீர்களே So if ஆனால், you ignore that connecting word, that link, அந்த பகுதியின் உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள மாட்டோம். we cannot truly understand the meaning of it. அவை இவ்விதமாய் என்கிற இந்த சொல் மிக முக்கியமான ஒரு சொல் இந்த இடத்துல. So it says in the same way, that's very important, these words. இவ்விதமாய் என்று ஆண்டவர் தொடங்கும் பொழுது When the Lord begins in the same way, நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்ப வேண்டும். a question should come to us. எவ்விதமாய், In which way? எவ்விதமாய், In which way? அப்ப எவ்விதமாய் என்ற இந்த கேள்வி எழும்பும் பொழுது When this question, in which way, comes, 13ஆம் வசனத்திலே இருந்து அதற்கு இயேசு சுவாமி பதில் சொல்லி இருக்கிறார். Jesus answers that question from verse 13. 13ஆம் வசனத்துக்கு இப்பொழுது போவோம். Now we'll turn back to verse 13. எவ்விதமாய், How? 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். In the same way, you are salt of the world. பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் Look இருக்கிறீர்கள். to your neighbor and say, you are the salt of the world. நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு சுவாமி சொல்லுகிறார். Jesus says, you are the salt of the world. எதற்காக உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், For what are you the salt for? உப்பிலே பல நன்மையான காரியங்கள் உண்டு. There's many good things in salt. நாங்கள் உப்பை குறித்து பேசுவதா இருந்தால் நீண்ட நேரம் பேசிக் I கொண்டிருக்கலாம். can speak for a long time about salt. ஆனால் உப்பிலே இருந்த ஒரு பிரதானமான ஒரு குணாதிசயத்தை மட்டும் இன்றைக்கு சுட்டிக்காட்ட But விரும்புகிறேன். there's a great characteristic about salt. உப்பு ருசி கொடுக்கும். Salt will give taste. உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்ற ஒரு பழமொழி கூட இருக்கிறது. There's a proverb that says a saltless feast is a waste. ஹை பிரஷர் இருக்கிறவங்களுக்கு டாக்டர் சொல்லுவார்கள், உப்பு சாப்பிடாதீங்க. For those with high pressure, they'll say don't eat a lot of salt. சாப்பிட உட்கார்ந்தால் என்னம்மா உப்பில்லாத சாப்பாட்டை தாரியே என்று அங்கே அம்மாவோடு மனைவியோடு கூட குறைபடுகிற கணவன்மார் பிள்ளைகள் There's இருக்கிறார்கள். children and husbands who sit there and go, oh, why would you even give me saltless food? உப்பு உலகம் முழுவதும் The பாவிக்கப்படுகிறது. salt has been used around the அது world. சுவை கொடுக்கிறது. It gives taste. ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார் நம்மை பார்த்து, The Lord Jesus Christ says to us, நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். you are the salt of the world. அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? And what is the meaning? நீங்களும் நானும் You and I, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தது if it is உண்மையாயிருந்தால், true that we've tasted and seen that the Lord is good, கர்த்தராகிய இயேசுவினுடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தது if the Lord உண்மையாயிருந்தால், Jesus Christ has created an impact in our lives, கர்த்தராகிய இயேசுவினுடைய வாழ்க்கை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றி இருந்தால், if the Lord has made us new creation, கர்த்தராகிய இயேசுவினுடைய வியாதிகளில் இருந்து பிரச்சனைகளில் இருந்து எனக்கு விடுதலையை தந்தது if it is உண்மையாயிருந்தால், true that the Lord Jesus Christ has given me deliverance and healing from the அந்த problems of my சுவையை life, நான் ருசித்து பார்த்த அந்த சுவையை நான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற உப்பாக நான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் then the எதிர்பார்க்கிறார். Lord expects me to be the salt that shares that same taste that I have already seen. நான் ருசி கொடுக்கிற ஒருவனாய் இருக்க வேண்டும். I need to be someone who gives taste. நான் எப்படி ருசி கொடுக்க முடியும்? How can I give taste? 16ஆம் வசனம் அதை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறது. Verse 16 shares that with us. நான் உப்பாய் இருக்கிறேன். I am the salt. உப்பாய் இருக்க I've அழைக்கப்பட்டிருக்கிறேன். been called to be the நான் salt. உப்பாய் இருக்க வேண்டும். I need to be the salt. 14ஆம் வசனம். Verse 14. 14ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? What does the Lord say in verse 14? உப்பு என்றதோடு நின்று He விடாமல் doesn't stop with salt. அவர் சொல்லுகிறார், He says, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். you are the light of the world. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். You are the light of the world. பக்கத்துல இருக்கிறவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் Look to இருக்கிறீர்கள். your neighbor and say, you are the light of the world. வெளிச்சம் திரும்பவும் பல நன்மைகள் பல காரியங்கள் வெளிச்சத்தை குறித்து சொல்லலாம். If we talk about light, we can talk about the many good things that come with it. வெளிச்சத்தை குறித்த ஒரு முக்கியமான விடயம் என்ன? What is the most important thing about light? வெளிச்சம் இருளை புறம்பே தள்ளும். Light pushes darkness away. வெளிச்சம் இருளை அகற்றும். Light takes away darkness. வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு இருளே கிடையாது, இருளுக்கு வேலை கிடையாது. Where there's light, there can't be darkness. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்க Where முடியாது. there's light, there cannot be darkness. அப்படியானால் If that is true,
பாவமாகிய இருள் the darkness that is sin, நமக்குள்ளே அணுகாதபடி so it doesn't impact us. நம்முடைய வாழ்க்கை முதலாவது அவருடைய வெளிச்சத்தினால் ஒளியூட்டப்பட்டதாய் இருக்கிறபடினால் Because our lives are lit up by the light that is Jesus, நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒளியை that light within us, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். we need to share it with others. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். You are the light of the world. பாவ இருளை அகற்றும் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். You need to be a light that takes away the darkness that is sin. நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க. You are the salt of the world. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க. You are the light of the world. 14ஆம் வசனத்துல இன்னும் ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. In verse 14 there is another example given. என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? What does the Lord say? மலையின் மேல் இருக்கிற பட்டணம் You are a city set on a hill. மறைந்திருக்க மாட்டாது. It cannot be hidden. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நீங்க மலையின் மேல் இருக்கிற பட்டணம். Look to your neighbor and say, you are a city set upon a hill. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? What does it mean to be a city set on a ஒரு hill? உயரமான ஒரு மலையின் மேல் ஒரு வீடு அல்லது ஒரு ஆண்டனா அல்லது ஏதாவது ஒரு கோபுரம் ஒரு கட்டிடம் இருக்குமேயானால், If there's a building, a home, an antenna, something on a high mountain, சூழ இருக்கிற யாவருக்கும் அது தெளிவாய் தெரியும். அதற்கு யாரும் அங்க ஒரு கட்டிடம் இருக்கு என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாராலும் பார்க்க முடியும், பார்க்கப்பட வேண்டும். everyone around it can see it. You don't have to tell someone, look, there's a city, because everyone has to see it and will see it. நான் சொன்னதை கவனிச்சீங்களா? Did you pay attention to what I said? மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க முடியாது. A city set upon a hill cannot be hidden. அது எல்லாராலும் பார்க்கப்படும், It will be seen by everyone, பார்க்கப்பட வேண்டும். and it needs to be seen by everyone. அதான் நம்முடைய ஜீவியம். That is our life. 15ஆம் வசனத்துக்கு போவோம். In verse 15. 15ஆம் வசனத்திலே In verse 15, ஆண்டவர் சொல்லுகிறார், the Lord says, ஒரு விளக்கை கொளுத்தி if you light a lamp அல்லது ஒரு கேண்டிலை கொளுத்தி or light a candle, ஒரு இருளடைந்த ஒரு ரூம்ல ஒரு அறையில நாங்கள் என்ன செய்கிறோம், அதை ஒரு உயரமான இடத்தில் ஒரு ஸ்டாண்டில் வைக்கிறோம் என்றால் அந்த ரூம்ல இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சம் கிடைக்கும். if it's in a dark room, we place it on a high stand or shelf, so everyone in the room, everything in the room can be lit. ஒரு இருட்டறையிலே போய் If you go to a dark room, ஒரு விளக்கை கொளுத்தி அல்லது ஒரு கேண்டிலை கொளுத்தி நாங்கள் ஒரு பாக்ஸால் அதை மூடி வைப்பது கிடையாது. if we don't light a lamp or candle and cover it with a box, யாராவது செய்வீங்களா அப்படி? will anyone do that? அப்படி அல்லது மெழுகுவர்த்தியை கொளுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. There's no point of even lighting it. விளக்கை எதற்காக கொளுத்துகிறோம்? So why do we light the lamp? சூழ இருக்கிற யாவரும் வெளிச்சம் பெறும்படியாக. For everyone around it to receive light. அதான் அதனுடைய நோக்கம். That is the goal. அவ பெட்டியினால் மூடி வைப்பது அதனுடைய நோக்கம் கிடையாது. So the goal is not to cover it with a basket. அப்படியானால் இன்னொரு பக்கத்துல On another side, ஒரு மெழுகுவர்த்தி அல்லது ஒரு விளக்கா இருந்தால் if you light that candle in this lamp, அது நிச்சயமா எரிஞ்சா தான் அதுல பிரயோஜனம் இருக்கு. there's only a goal if you light it. அது எரியும் பொழுது As it burns, அது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த விளக்கை ஏற்றுவதனுடைய அந்த மெழுகுதிரியை ஏற்றுவதனுடைய நோக்கம். kindling the light or the candle's goal is to give light. அந்த நோக்கம் நிறைவேறாவிட்டால் If that goal is not fulfilled, அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. there is no use to it. அப்படியானால் 15ஆம் வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? So what does the Lord say in verse 15? நான் உன்னை அழைத்தேன், I've called you, உன்னை தெரிந்து கொண்டேன், I've chosen you, உனக்காக என்னுடைய ஜீவனை அர்ப்பணித்து உன்னை மீட்டுக் கொண்டேன். I've given my life for you and redeemed you. இன்றைக்கு உன்னை என்னுடைய பிள்ளை என்று அழைக்கின்ற அந்த பாக்கியத்தை தந்த He's given you the privilege for him to call you child, அந்த பிரதிபலனை நான் கண்டடையும்படி for me to receive that reward. உன்னை இந்த உலகத்திலே ஒரு மெழுகுவர்த்தியாய் விளக்காய் வைத்திருக்கிற நோக்கம் கண்டடையப்படும்படியாக ஒரு ஜீவியத்தை நீ ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் The சொல்றார். Lord says you need to live a life for that goal of a kindled lamp or a candle to be lit. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நோக்கத்தை நிறைவேற்றும் விளக்காய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். Look to your neighbor and say, we are called to be the goal of a lit lamp. இவ்விதமாய், In the same way. எவ்விதமாக, Which way? உப்பை போல, Like salt, வெளிச்சத்தை போல, like light, மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல, like a city upon a hill, நோக்கத்தை நிறைவேற்றும் ஒரு விளக்கை போல. like a lamp that fulfills its goal. அதான் அந்த சொல்லுக்கு அந்த கேள்விக்கு பதில். That is the answer to that question. இவ்விதமாய் என்கிற அந்த ஒரு சொல் In the same way,
நமக்கு எவ்வளவு காரியத்தை கற்றுத் தருதுன்னு பாருங்க. How many things does that word teach அதோட us? கனெக்ஷனை பாருங்க. Look at the link. நாங்கள் தனித்தனியா இதை பார்ப்போமேயானால் இவ்விதமா என்று சொல்ல விட்டுவிட்டு If we see it individually and don't look at it in the same way, இந்த ஆழமான சத்தியத்தை அல்லது கருத்தை நாங்கள் தவற விட்டு விடுவோம். we will let go of this gospel and this lesson taught to us. அவை நாங்கள் அந்த கனெக்டிங் வேர்ட்ஸ், அதாவது அந்த கனெக்ஷனை, அந்த தொடர்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். It's important that we learn that connection, that link. இவ்விதமாய், In this same way. எவ்விதமாய், In which way? உப்பை போல, Like salt, விளக்கை போல, like a lamp, அல்லது வெளிச்சத்தை or போல, like light, மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல, as like a city on the top of a hill, நோக்கத்தை நிறைவேற்றும் விளக்கை போல. and like a lamp that fulfills its goal. அதோட நிப்பாட்டி வசனத்துக்கு போவோம். And now we'll stop there and go to the word. 16ஆம் வசனத்துக்கு நாங்கள் கடந்து செல்லுவோம். Now when we go to verse 16, பாருங்கள் 16ஆம் வசனம் எப்படி தொடங்குகிறது? how does இவ்விதமாய். verse 60 starts in the same way? இவ்விதமாய் என்பதற்கு எவ்விதமாய் என்று நாங்கள் பார்த்து விட்டோம் இல்லையா? We've seen how in the same way. அடுத்தது என்ன சொல்லப்படுகிறது? What does it say next? மனுஷர் உங்கள், So that others may see. பாருங்கள், மனுஷர் உங்கள், So that others may see in you. மனுஷர் உங்கள். So that others may see in you. மனுஷர் என்பது யார், உங்கள் என்பது யாரை குறிக்கிறது? Who are the others and who is you? உங்கள் என்பதை குறித்து ஒரு விளக்கம் தேவையே இல்லை இல்லையா? You don't need a definition of you. அந்த நாட்களில் இயேசு சுவாமியுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த அவருடைய சீஷர்கள், அவரை பின்பற்றும்படி வந்தவர்கள் யாவர்? In those days it was the disciples and those who came to follow him. இந்த காலை வேளையிலே டொரண்டோ அறுவடை சபையினுடைய, மிஷனரி சபையினுடைய மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவர். And today it's everyone in Toronto Harvest Missionary Church. It's you. மட்டுமல்ல, நானும் உட்பட. And myself as well. நம்மைத்தான் அந்த நீ உங்கள் என்கிற வார்த்தை குறிக்கிறது. You is talking about us. உங்கள் என்கிற வார்த்தை நம்மை So குறிக்குமானால், if you talks about us, மனுஷர் என்கிற வார்த்தை யாரை குறிக்கிறது? who does others mean? மனுஷர் என்கிற வார்த்தை யாரை குறிக்கிறது? Who does others mean? யாரை குறிக்குது? மற்றவர்களை குறிக்குது. It speaks about others. அந்த மற்றவர்கள் யார்? Who are the other people? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? Where are they? இப்போ உங்கள் என்பது இந்த மண்டபத்தில் இருக்கிற நாம் யாவரும் என்றால், No, when he says you, he means everyone in this building. அந்த மனுஷர் என்பவர்கள் யார்? And the others, where are they? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? Where are they? வேற்று கண்டத்தில் இருக்கிற வேற்று கிரகவாசிகளா, ஏலியன்ஸா? Are they aliens in a different galaxy? அல்ல. No. இந்த சபையில இன்றைக்கு இல்லாத, Those who are not in the church. சபைக்கு வளமையா வர்றவங்க இன்றைக்கு வரல, ஏதோ திருமணத்தால அல்லது ஒரு மரண வீட்டால வரலன்னு அவர்களை குறிக்கல. அது It's not about those who, let's say, who have wedding or funeral today. இன்னொரு சுருக்கமான வார்த்தையில சொன்னால், In a short word, if you say it, இங்க இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்ன? சாதாரணமாக கொடுக்கப்பட்ட பேர், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர். our names are, we're saved and we've been given a name. மற்றவர்கள் அல்லது மனுஷர் என்று யாரை குறிக்குது? Who is others? Who's the other people? ரட்சிக்கப்படாதவர். Those who are unsaved. அப்ப ரட்சிக்கப்படாதவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? So where are the unsaved? ஒரு சிலர் நம்முடைய சொந்த வீட்டில் இருக்கிறார்கள். Some of them are in our own homes. நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர், Our husband, wife, our children, our parents, நம்முடைய மாமா மாமி, our mother-in-law, நம்முடைய father-in-law, பேர பிள்ளைகள், our grandchildren, நம்முடைய உறவுகள், our relatives, நம்முடைய சொந்த வீட்டிலேயும் நம்முடைய அயல்லையும் இருக்கிறார்கள். in our own home and in our neighbors. வேற எங்க இருக்கிறார்கள்? And they're everywhere else. நம்முடைய அயல் வீடுகளில் இருக்கிறார்கள். They're in neighboring homes, நாம் வேலை செய்கிற இடங்களில் in இருக்கிறார்கள். our workplaces, நாம் பாடசாலையில படிக்கிற இடங்களில் in our இருக்கிறார்கள். schools where we study, நாம் பஸ்ல போகும் பொழுது, ட்ரெயினில் போகும் பொழுது, when we go on the bus or the train, நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும் or பொழுது, when we go to the grocery store. பாஸ்டர் சொன்னார், டொரண்டோ ஒரு மல்டி கல்ச்சரல் சிட்டி. Pastor has said Toronto is a multicultural city. நம்முடையவர்கள் மாத்திரமல்ல, மனுஷர் என்று சொல்லும் பொழுது இந்த பிரதேசத்தில் நாம் யார் யாரையெல்லாம் காண்கிறோமோ, எந்தெந்த நிறத்தை சேர்ந்தவர்களை காண்கிறோமோ, எந்தெந்த பாஷக்காரரை காண்கிறோமோ, அவர்கள் எல்லாரும், Others are not just people who are our own group, but everyone, envy culture, anyone. இந்த மனுஷர் என்ற வார்த்தையில They உள்ளடக்கப்படுவார்கள். come into that word others. ஆமென். Amen. சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? Do you understand what I'm saying? அப்ப மனுஷர், அப்ப கவனிங்க, திரும்பவும் இந்த வசனத்தை கவனிங்க. So pay attention to this word again. எவ்விதமாய் In the same way, which way? உப்பை போல, As salt, வெளிச்சத்தை போல, as light, மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல, as a city upon a hill, நோக்கத்தை நிறைவேற்றும் விளக்கை போல, as a lamp that fulfills its goal. மனுஷர், அதாவது நாங்கள் சொன்னோம் ரட்சிக்கப்படாத நம்மை சூழ இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அந்த மக்கள், So the millions are unsaved, those around us, the others, உங்களுடைய, அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகி அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட, அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய, so those who are saved, those who are purchased by his blood and washed and who have been saved. அடுத்ததாக நீங்க அடுத்து சொல்லுங்க, What is the next word? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அடுத்த சொல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை, your good works. நற்கிரியைகள் என்று இந்த இடத்துல சொல்லப்படுவது, It says good works. ஒரு வழியில ஒரு பிச்சைக்காரன் Let's இருக்கிறார். say there's a beggar who as you அவர் walk. ஐயா எனக்கு தர்மம் போடுங்க, இங்க அப்படியெல்லாம் பெருசா கத்த மாட்டாங்க, ஆனா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா, இல்லாட்டி அவங்களோட பாஷையில சொல்லுவாங்க, இல்லாட்டி போர்டை போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. ஐயோ பாவம் என்று சொல்லி அவருக்கு ஒரு $5 $10 கொடுத்து விட்டு போவது இந்த இடத்துல சொல்லப்பட்ட நற்கிரியை அல்ல. So good works is not about, let's say when you pass someone who's begging on the streets and you give $5 or $10 to them. அதுவும் இதில் அடங்கும். That will come into it. அதேபோல இலங்கையிலே கஷ்டப்படுகிறார் ஒருவர், இந்தியாவிலே கஷ்டப்படுகிறார் ஒருவர் என்று சொல்லி அவருக்கு ஒரு உதவியை, ஒரு பெருந்தொகை பணத்தை அனுப்பி உங்களுடைய வீட்டை திருத்துங்க, உங்களுடைய வியாதிக்கு மருந்தெடுங்க என்று சொல்லுவதோடு கூட நின்று விடுகிற நற்கிரியை அல்ல இந்த இடத்துல இருக்கிற நற்கிரியை. This is not the good works that stops with what you sending a large amount of money to someone in Sri Lanka or in India for their health or their home or whatever it is. இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நற்கிரியை என்ன தெரியுமா? You know what the good works is that is talked about here? கனி கொடுக்கும் வாழ்க்கை. A life that gives fruit. கனி கொடுக்கும் வாழ்க்கை. The life that gives fruit. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் In Galatians chapter 5. 22ஆம் 23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது. In verse 22, 23. ஒன்று தீத்துவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே தீத்துவுக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். Paul says to Titus in Titus chapter 3 verse 14. அங்கே பவுல் சொல்கிறார், நம்முடையவர்களும் கனியற்றவர்களாயிராதபடிக்கு நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். It says let the people, so they may not be fruitless, learn to do good works. இந்த இடத்துல அவர் சொல்லுவது என்ன? So what does he say here? அவர் 2 ஊழியக்காரனை அனுப்பி இருந்தார். This missionary has sent, அவர்களை இந்த சபை பராமரிக்க வேண்டும். and this church needs to take care of them. அதை குறித்தான் அவர் பேசுகிறார். That is what he speaks about. ஆனால் அது தமிழிலே கனியற்றவர்களாயிராதபடி கனியை கொடுக்க பழகட்டும் என்று சொல்லப்பட்டது. In Tamil it says so they may not be fruitless, let them learn to give fruit. Right. நற்கிரியைகள் என்று சொல்லும் பொழுது ஆவியின் கனி என்று சொன்னேன். So good works is this fruit of the Spirit. இந்த ஆவியின் கனி, So this fruit of the Spirit, திரும்பவும் நாங்க போவோம் தொடக்கத்துல இருந்து. we'll go from the beginning. 16ஆம் வசனம். Verse 16. இவ்விதமாய். In the same way. இவ்விதமாய். How? உப்பு போல, Like salt? வெளிச்சத்தை போல, Like light? மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை Like a போல, city upon a hill? விளக்கை நோக்கத்தை நிறைவேற்றுகிற விளக்கை போல, Like a lamp that fulfills its goal? மனுஷர், Man, அது ரட்சிக்கப்படாதவர்கள், those who are not saved, உங்களை others, சூழ those இருக்கிறவர்கள் surrounding you, என்ன செய்ய வேண்டுமாம்? உங்களுடைய, your, அது என்னுடைய, உங்களுடைய yours and mine, நற்கிரியைகளை, are good works. ஆவியின் கனி அடங்கிய வாழ்க்கையை. The life of having the fruit of the Spirit. அடுத்த சொல் என்ன? What is the next word? அடுத்த சொல்ல எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. To see your good works. பைபிள்ல அந்த கண்டு என்ற வசனத்தை ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்கள், அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, Underline or highlight that word see. அல்லது ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. Or highlight it. கண்டு, They may see. அது பார்த்து, To see, to look. அவர்கள் பார்க்க வேண்டும், They need to look. அவர்கள் அனுபவிக்க They need to வேண்டும். experience it. நம்முடைய வாயினால நாங்கள் சொல்லுகிற பிரசங்கங்களே அல்ல. Not the sermons that we just say out of our mouths. இன்றைக்கு அநேக சந்தர்ப்பங்களில் நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் மற்றவர்களுக்கு எங்களுடைய வாயினால் எங்களுடைய பெருமைகளை குறித்து நாங்கள் பேசிக் கொள்கிறோம். We speak out of our own pride to others sometimes. நீங்க பாவி, Oh, you're a sinner. நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க. You're going to go to hell. கணவன் ரட்சிக்கப்படாத கணவனை பார்த்து மனைவி என்ன சொல்றார்? மனுஷா நீ குடிச்சு குடிச்சு செத்து நரகத்துக்கு தான் போற. A wife will say to an unsaved husband, you're going to drink and just go to hell. பாருங்கள், அநேக சந்தர்ப்பங்களில் In many times, நாம் ரட்சிக்கப்படாதவர்களை the unsaved people, பாவிகள் என்று பட்டம் சூட்டி, we name them sinners. அதுல சந்தேகம் இல்லை, ஆனா பாவிகள் என்று பட்டம் சூட்டி Without doubt, name the sinners. நாங்கள் பிரசங்கம் பண்றதோட நிப்பாட்டி, And we stop with just the preaching. அதுல நாங்க தீவிரமா இருக்கிறோம். We're swift in that. ஒரு பைபிளை கொடுக்கிறோம், We give a Bible, சிடியை we கொடுக்கிறோம், give a CD, ஒரு பிரசங்கத்தை யூடியூப்ல we அனுப்புகிறோம், send a sermon on YouTube. ஒவ்வொரு நாளும் தவறாம வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒன்றை அனுப்பி கொண்டிருக்கிறோம். Every day on WhatsApp we send something, அடிக்கடி பிரசங்கம் பண்ணுகிறோம். and we preach often. அதுல தவறு கிடையாது, அது செய்யறதை நான் செய்யாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். I'm not trying to say don't do that, ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு விடுக்கிற அழைப்பு அதிலும் பார்க்க அதிகமானது, but the calling that the Lord gives us here is greater than that. அதிலும் பார்க்க ஆழமானது, It's greater than that. அதிலும் பார்க்க மேலானதும் கடினமானது. It is harder than that. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord says, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை என்ன செய்ய வேண்டுமாம்? others need to see your good works. என்ன செய்ய வேண்டுமாம்? என்ன செய்ய வேண்டுமாம்? What do they need to do? காண வேண்டும். They need to see it. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுவோம், உங்களுடைய நற்கிரியைகளை மனுஷர் காண வேண்டும். Look to your neighbor and say, people have to see your good work. இன்னொரு வார்த்தையில சொன்னால், In another word we say,
மனுஷர், அதாவது ரட்சிக்கப்படாதவர்கள், So those who are unsaved, others, ரட்சிக்கப்படாதவர்கள், those who are unsaved, ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நம்முடைய ours, we who are saved, இருளின் பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள், to those who are in darkness, பிதாவை உடையவர்கள் அல்லாதவர்களாய் இருக்கிறவர்கள், those who are without the Father, ஒளியின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார். we who are called as children of light. பிதாவின் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய அல்லது கனி கொடுக்கிற வாழ்க்கையை அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? What should they do with that life filled with the fruit? எல்லாரும் என்னோட இருக்கிறீங்களா? Are you here with me? அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? What should you do? ஒரு முறை சத்தமா சொல்லுவோமா? They need to see காண it. வேண்டும். They need to see it. அவர்கள் பார்க்க They வேண்டும். need to look at it. ரட்சிக்கப்பட்ட மனைவியே, So, a saved wife. ரட்சிக்கப்படாத உன்னுடைய கணவன் உன் வீட்டிலே உன்னுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். Your unsaved husband needs to see your life. பிரசங்கத்தை மட்டும் கேட்டு அவர் ரட்சிக்கப்பட மாட்டார். He won't be saved just by listening a sermon. நான் ஏன் சொல்லுறேன் தெரியுமா? Why am I saying this? பாஸ்டர் மாரிடத்துல அநேகமான பெண்கள், ரட்சிக்கப்படாத கணவன்மாரை உடைய பெண்கள் வந்து என்ன செய்வாங்க? பாஸ்டர் இந்த புருஷனுக்கு ஆஜபிங்க. Many wives who have unsaved husbands come to the pastor and say, "Please pray for my husband. குடிச்சிட்டு அடிக்கிறார் பாஸ்டர். He's drinking and then hitting me. தூஷணம் பேசுறார் பாஸ்டர். He uses curse words with me. சர்ச்சுக்கு போக வேண்டாம் என்று சொல்றார் He's பாஸ்டர். telling me not to go to church." இன்னைக்கு அடி வாங்கிட்டு தான் உபவாசம் கொடுத்து Oh, வந்தேன் பாஸ்டர். it was a fight, but now that's how I came here. இது ஒரு பொதுவான ஜெபத்தை. It was a common prayer need. அடிக்கடி இந்த ஜெபத்தை வர்றபடினால் ஒரு நாள் நான் யோசித்தேன், இந்த ரட்சிக்கப்படாத கணவன்மாரோட பேசுறதுக்கு. So I thought, why am I getting this prayer need a lot? நான் போய் சில கணவன்மாரோடு பேசினேன். So I went and spoke with some of these unsaved husbands. இலங்கையில, டொரண்டோல இல்லையா, இலங்கையில Not in Toronto, in Sri Lanka. ஒரு கணவன் சொன்னார், One husband said, பாஸ்டர், "Pastor, இவள் என்னுடைய மனுஷி. she is my wife. ஒவ்வொரு நாளும் பைபிளை எடுத்துட்டு காலையில இருந்து வீட்டை போனால்டா இரவு தான் வராள். If she goes with her Bible out and she comes at night. வீட்டை கூட்டி பெருக்குவது கிடையாது. She doesn't sweep the house. பிள்ளைகளுடைய வேலைகளை கவனிப்பது She கிடையாது. doesn't take care of the things of the children. வீட்டுல நேரத்துக்கு சமைப்பது She's கிடையாது. not cooking on time. அதான் எனக்கு கோபம். That is why I'm angry. யாரை குறித்து இப்ப சொல்லப்படுது? Now who is it being spoken about? ரட்சிக்கப்படாத கணவன் ரட்சிக்கப்பட்ட கனி கொடுக்கிற ஒளியாய் வாழ வேண்டியவளை பற்றி சொல்லப்படுது. The unsaved husband is speaking about the woman who should give fruit and live as light. இன்னொரு கணவன் சொன்னார், Another husband said, இவள் என்னோட பேசுறதே கிடையாது. "She doesn't speak with me. பிள்ளைகளுக்கு ஊடாக செய்தி அனுப்புகிறாள். She tries to use the children as messengers. உங்க அப்பாட்ட சொல்லு சாப்பிட வர சொல்லு. Go tell your dad to come eat. உங்க அப்பாட்ட போய் சொல்லு உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் தேவை. Go tell your dad you have to pay your school பிள்ளைகளை தூது விடுகிறாளே அல்லாமல் அவள் என்னோடு பேசுவது She கிடையாது. uses her children as messengers, but she doesn't speak with me. இன்னொரு கணவன் சொன்னார், Another husband said, பாஸ்டர் சாப்பாட்டை சர்வ் பண்ணி they serve the food. நாய்க்கு போடுற மாதிரி இந்தா சாப்பிடுன்னு கொண்டு வந்து மேசையில போடுறாள் She பாஸ்டர். puts it on the table like feeding a dog. Here, take it and eat. இப்படியான சொல்லி கொண்டு போனால் நிறைய விஷயம் சொல்லலாம். I can share many more things like this. அருமையானவர்களே, Loving children of God, இந்த கணவன்மார் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? how will your husbands be saved? கணவன்மார் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? How will your husbands be saved? 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே In 1 Peter chapter 3, பேதுரு சொல்லுகிறார், Peter says, அந்தப்படி மனைவிமாரே "In that way, wives, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்க. obey your own husbands. உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்க." Obey your husbands." கவனிச்சு பாருங்க, எனக்கு வேதத்துல எனக்கு விளங்காத ஒரு புதிர் என்ன தெரியுமா? Pay attention. There's one thing that many people don't understand in the word. எபேசியர்ல சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை குறித்து When he speaks about it in Ephesians, பவுல் சொல்லுகிறார், அந்தப்படி மனைவிமாரே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்க. and he says, in the same way, wives, obey your husbands. கொலோசியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், உங்களுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்க. In Colossians, he also writes, obey your husbands. பேதுருவும் சொல்லுகிறார், உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்க. Peter also says, obey your husband. ஏனென்று தெரியுமா? Why? வேதத்தை நாங்க வாசிக்கும் பொழுது When you read the word, தங்களுடைய சொந்த புருஷருக்கு மனைவிமார் கீழ்ப்படிகிறது ஒரு பெரிய பிரச்சனை, சமூக பிரச்சனை. it is a great communal problem that wives don't obey their husbands. அப்பாக்கு கீழ்ப்படிவாங்க, They will listen to their fathers, சித்தப்பாக்கு கீழ்ப்படிவாங்க, to their uncles, மாமாக்கு பெண்கள் கீழ்ப்படிவாங்க, to their father-in-law, பாஸ்டருக்கு to the கீழ்ப்படிவாங்க, pastor, சொந்த புருஷனை தவிர. but they all obey the husband. நான் பேசுறது ரட்சிக்கப்படாத கணவனை குறித்து. I'm speaking about unsaved husbands. பேதுரு என்ன சொல்றாரு தெரியுமா? What does Peter say? உங்களுக்கு ரட்சிக்கப்படாத புருஷன்மார் இருந்தா If you have unsaved husbands, அவங்களுக்கு முன்னால in front of them, பரிசுத்த அலங்காரத்தோடு கூட வாழுங்க. would live with a holy beauty within yourselves.
அவனை அணைத்து வாழுங்க, and hug them and live. அவனோடு இணைந்து வாழுங்க. Connect with them and live. கிறிஸ்துவின் அன்பை முதலாவது உங்களுடைய கணவனுக்கு காட்டுங்க. Share the love of Christ to your husband first. அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள். Do everything you have to do for him. வீட்ல சாட்சியாயிருங்க. Live as a testimony in your home. அப்பொழுது Then ரட்சிக்கப்படாதவர்கள் என்ன செய்வார்களாம்? what will the unsaved do? போதனையின்றி ரட்சிக்கப்படுவார்களாம். They will be saved without teaching. நரகத்துக்கு தான் போவா மனுஷன் நீங்க ஒரே சொல்லிக் கொண்டிருந்தா, If you keep saying, oh, he's going to go to hell, எந்த கணவன் உங்களை சர்ச்சுக்கு சந்தோஷமா அனுப்பி வைப்பார்? which husband is going to send you to church happily? வீட்ல சாட்சி. Testimony in your home. என்னுடைய சபையில சில வருஷங்களுக்கு முன்பதாக, சில அல்ல பல வருஷங்களுக்கு முன்பதாக, Many years ago in my church, நினைக்கிறேன் இது 89ஆம் ஆண்டுல நடந்த ஒரு சம்பவம். I believe it happened in 89. ஒரு குடும்பம், அதாவது ஒரு தாயும் 4 பெண் பிள்ளைகளும் சபைக்கு வந்தாங்க. பிசாசின் கட்டோட கத்தர் விடுதலையாக்கி. A mother and their 4 daughters came and they were delivered from the bondage of a demon. இவர்கள் சபைக்கு வந்த பின்பதாக எனக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பாஸ்டர், அம்மாவும் வந்து சொல்லுவா, பிள்ளைகளும் வந்து சொல்லுவாங்க, எங்க புருஷன் அப்பா ரட்சிக்கப்படலை, தூசணம் பேசுறார் பாஸ்டர், வீட்டில் இருக்கவே முடியல, அந்த மனுஷன் தொல்லை தாங்க முடியல, நீங்க அவருக்காக ஜெபிங்க, வந்து சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. Oh, the daughters and the mother will come and say, our father or my husband is not being saved. We told him he's not. Please come and pray. ஒரு நாள் நான் அவங்களோட வீட்டுக்கு போனேன், அந்த ஐயாக்கு சுவிசேஷம். One day I went to the home to share the gospel to him. அந்த ஐயா வீட்டில் இருந்தார். He was at home. நான் இயேசுவை பற்றி அவருக்கு சொன்னேன். I shared about Jesus. பொறுமையா கேட்டுக்கொண்டிருந்தார். He listened patiently. அவர் எதுவுமே பேசல. He didn't say anything. பேசி முடிந்த பின்பு சொன்னார், After I finished speaking, பாஸ்டர், நான் உங்களோட கொஞ்சம் பேசலாமா? Pastor, can I speak with you for a bit? நான் சொல்லுங்க ஐயா. I said, speak. சொன்னார், என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் உங்களோட சர்ச்சுக்கு தானே பாஸ்டர் வராங்க. I said, Pastor, my children and wife come to your church. நான் சொன்னேனா? அம்மா. I said, yes. அவங்க இயேசுர பிள்ளைகள் தானே பாஸ்டர்? Oh, they're the children of Jesus, right? நான் சொன்னேனா? அம்மா. I said, yes. அவர் சொன்னார், நான் குடிகாரன் தான் பாஸ்டர். He said, Pastor, I am an alcoholic. நான் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறவன் தான். I do drink and come and fight. நான் குடிச்சிட்டு வந்து தூசணம் பேசுறவன். I drink and say bad words. ஆனா நான் குடிச்சிட்டு வந்தேன்றதுக்காக, But because I come and drink and come home, இயேசுவின் பிள்ளையாகி என்னுடைய மகள், my daughter who's a child of Jesus, என்னுடைய முடியை பிடிச்சு இழுத்து she rips out my hair. எனக்கு அடிச்சது நியாயமான்னு சொல்லி, And is it just that she beat me? எனக்கு என்ன சொல்லுவதுன்னே தெரியல. I did not know what to say. நான் போனது I went அவர்களுடைய வேண்டுகோளின் பேரில், in the name of their request, இவருக்கு சுவிசேஷம் சொல்ல. to share the gospel. சுவிசேஷத்துக்கு அவர் எதிர்ப்பு அல்ல. But he's not against the gospel. சபைக்கும் இயேசுவுக்கும் அவர் எதிர்ப்பு அல்ல. He's not against Jesus or the church. அவர் எதை எதிர்க்கிறார் தெரியுமா? You know what he's against? வீட்ல சாட்சியாய் வாழாத மனைவியையும் பிள்ளைகளை. The children and wife who are not a testimony in their home. உங்களுக்கு தெரியுமா, அந்த ஐயா இப்ப கத்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டார். Do you know that father has now passed away in God? அவர் மரிக்க மட்டும் அவருக்கு திரும்பி போய் சுவிசேஷம் சொல்ற சக்தி எனக்கு வரல. I didn't have the power to go back and share the gospel to him. அவருக்காக நான் ஜெபித்தேன். But I prayed for him. கத்தர் அவரை ரட்சித்தார் வேறொரு ஊழியக்காரனுக்கு கூடாக. The Lord will save him through another person. அவர் அடக்கம் பண்ணுகிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. I got the privilege to bury him. அவருடைய அடக்காரதில் நான் தான் பிரசங்கம் பண்ணினேன். I preached at his burial. கத்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் ரட்சிக்கப்பட்டபடி. And praise God for he was saved. அநேக சந்தர்ப்பங்கள் அருமையானவர்களே, Many situations, loving children of God, ரட்சிப்பை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். we just keep speaking about salvation. ரட்சிப்பை குறித்து நாங்கள் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். We keep preaching about salvation. மற்றவர்களை நாங்கள் நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கிறோம். We judge others. ஆனால் இயேசு சுவாமி நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? But what does Jesus expect from us? உங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கின்ற மற்ற ரட்சிக்கப்படாத, நீங்கள் பாவிகள் என்று பட்டம் சூட்டி இருக்கிற, லேபல் ஒட்டி இருக்கிற அந்த நபர்கள் கிறிஸ்துவுக்காக நீங்களும் நானும் எங்களுடைய சொந்த வீடுகளில் வாழுவதை அவர்கள் காண வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Jesus wants us to live according to what he says, so the others who are unsaved, who are labeled as sinners, can be saved. உங்களுடைய வேலைத்தலங்களை நீங்க எப்படி ஜீவிக்கிறீங்க? Or how are you praying at your workplaces? சர்ச்சும் உங்களுடைய வொர்க் பிளேஸும் வேற வேற? Is church and your workplace different? கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வொர்க் பிளேஸுக்கு இடையில ஏதாவது தொடர்பு உண்டா? Is there any connection between Christ and your workplace? என்னுடைய சபையில் இருக்கிற ஒரு ஐயா, அந்த நாட்களில் இப்போ எல்லாம் கம்ப்யூட்டரில் செய்கிறபடினால, அந்த நாட்கள் அந்த கம்போசிங்னு சொல்லுவாங்க, பிரிண்டிங்னா ஒவ்வொரு சின்ன சின்ன ஈயத்தால் செய்யப்பட்ட எழுத்துக்கள் இருக்கிறது, அதை ஒன்று சேர்க்க வேண்டும். And back in the days before technology, to print, he would compose and he would use little stamp letters to put it together.
கம்போசர் என்று சொல்லுவார்கள் அந்த வேலையை செய்கிறவர். That name of the position is composer. இவர் ஒரு அனுபவம் பெற்ற ஒரு கம்போசர். He is an experienced composer. ஆகவே இவர் என்னிடத்தில் ஒரு வேலை கேட்டார். எனக்கு தெரிந்த ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல ஒரு கத்தோலிக் முதலாளி எங்களுடைய சர்ச் வேலைகளை செய்கிறவராக இருந்தபடினால் அவரிடத்தில் கேட்ட பொழுது தாராளமாக இவருக்கு ஒரு வேலை கொடுத்தார். When he asked me for a job, I knew someone, a Catholic leader who was working in a printing press, and I gave him a job. ஒரு வாரம் கழித்து அந்த பிரிண்டிங் பிரஸ்க்கு நான் போனேன். I went to the printing press after a week. அந்த முதலாளி இடத்திலே கேட்டேன், ஐயா எங்களுடைய ஆள் எப்படி இருக்கிறார்? I asked the boss, oh, someone I know works here? அவர் சொன்னார், ஐயா பாஸ்டர் He's a pastor. பெரிய சந்தோஷம். It's a great joy. எப்பொழுதும் பைபிளும் கையுமா தான் இருப்பார். He always has his hand on the Bible. எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். Preach to everyone. ஒரு 3 மாதம் கழித்து போனேன். 3 months after I went back. முதலாளி என்ன கண்டவனே, பாஸ்டர் நீங்க எப்போ வருவீங்கன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன் பாஸ்டர். The boss said, Pastor, I was waiting for you to come. என்ன பிரச்சனை? I said, what happened? What problem? பாஸ்டர் நீங்க கொண்டு வந்தவரை நான் வேலையை விட்டு தூக்க வேண்டும். Pastor, I needed to take the one you brought out of my job. நீங்கள் உங்களை மதிக்கிறபடினால் நான் அவரை இதுவரைக்கும் வேலையில வைத்திருந்தேன். Because I respected you, I kept him all this time. வேலைக்கு வரும் பொழுது குடித்து விட்டு வருகிறார். He's drinking when he comes to work. மற்றவர்களை வேலை செய்ய விடுகிறார். He's not letting the others work. வீணான சண்டைகளில் ஈடுபடுகிறார். He's fighting uselessly. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. How would it be? தயா சர்ச்சுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார். And he came to church. அவருக்கு ஒரு மறுபக்க வாழ்வு இருந்தது. He had another life, a fake life. சபையில இருந்த வண்ணமாக அவர் வெளியில வாழல. He didn't live outside how he lived in the church. அவருடைய வொர்க் பிளேஸ்ல அவர் கடவுளுக்காக வாழல. He didn't live for God in his workplace. அந்நிய மக்கள் மத்தியில அவர் மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாய் ஒளியாய் உப்பாய் வாழவில்லை. He didn't live as light or salt amongst others. உடைய பாடசாலைகள் எப்படி? How are your schools? டொரண்டோ விட்டு நீங்கள் வேறொரு மாநிலத்துக்கு போகும் பொழுது When you go to another city other than Toronto, உடைய சபையை சாராத மக்கள் இருக்கிற இடத்துக்கு போகும் பொழுது when you go to places where people who don't know your church live, போகிற இடங்கள்ல where you go, கிறிஸ்துவுக்காய் ஒளியாய் உப்பாய் வாழுகிறீர்களா? are you living for Christ as salt and light? அவர்கள் உங்கள கிறிஸ்துவை பார்க்கிறார்களா? Are they seeing Christ in you? நேற்றைய தினம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு மால் ஒன்றுக்கு போயிருந்தோம். Yesterday we went to a mall. பொழுதுங்களுக்கு பக்கத்துல யாரோ தமிழ்ல பேசுகிற சத்தம் கேட்டது. And I heard someone beside me speaking in Tamil. தமிழ்ல பேசினபடினால என்னுடைய அவதானம் ஈர்க்கப்பட்டது. Because they were speaking in Tamil, I was kind of listening. ஒரு பெரிய சத்தமாய் போன்ல பேசி கொண்டிருக்கிறார் யாரோடு. A woman loudly was speaking on the phone with someone. அவர் யாரோ ஒருவரை குறித்து சொல்லுகின்றார். She's speaking about someone else. என்ன சொன்னார் தெரியுமா? You know what she said? அவள் Her தன்னுடைய வேலைத்தலத்துல in her job, ஓவர் டைமை சரியாய் போடாமல் அதிகமான நேரத்தை திருட்டுத்தனமாய் போட்டபடி because she put her overtime more than she actually worked. 2 தரம் போன் பண்ணப்பட்டு இப்பொழுது வேலையை இழக்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறார். She was warned twice and now she's about to lose her job. நாம் அப்படி How are we? நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் வாங்கப்படுகிற சம்பளத்துக்கு உண்மையாய் செய்கிறோமா? Are we working faithfully and truthfully to the wages we are earning? கிறிஸ்துவின் ஒளி The light of Christ. நம்மோடு கூட வேலை செய்கிற மற்றவர்களுக்கு பிரகாசிப்பிக்கப்படுகிறதா? Is it being lit? Is it bright enough for the others who work with us to see? நம்மோடு படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் ஆசிரியர்கள் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை காண்கிறார்களா? Are people seeing Christ in us? Our staff, students, our classmates seeing it? விசா எடுக்க நாம் என்ன செய்கிறோம்? What do we do to get a visa? சோஷியல் எடுக்க நாம் என்ன செய்கிறோம்? What do we do to get a social? பெனிஃபிட்ஸை எடுக்கும்படியாய் நாம் உண்மைகளை மறைத்து கள்ள பேப்பர்ஸை கொடுத்து நாங்கள் திருகுதாளம் பண்ணி அல்லது வேலை செய்யக்கூடாது பெனிஃபிட்ஸ் எடுத்தால் என்று சொல்லியிருக்கும் பொழுது நாங்கள் அதை மறைத்து நாங்கள் காரியங்களை செய்கிறோம். If there's benefits that we try to take by giving fake documents or in a fraud way. நீங்க சொல்லலாம் சில நேரத்தில் பாஸ்டர் எங்கட கஷ்டம் உங்களுக்கு விளங்காது, நீங்க இலங்கையிலேருந்து வந்து பேசிட்டு போவீங்க பாஸ்டர், எங்களுக்கு தான் எங்கட கஷ்டம். You can sometimes say, Pastor, you don't know how hard we're working or how hard it is here. You're from Sri Lanka. நான் இப்ப கஷ்ட நஷ்டங்களை குறித்து பேசுறேன். I'm not speaking about hardships. நான் பேசுகிறேன் கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற வாழ்க்கை. I'm speaking about the life Christ expects from us.
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது living a Christian life. சபைக்கு வந்தோம், காணிக்கை போட்டோம், அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தோம் என்று சொல்வதோடு நின்று விடுவதில்லை. Christianity doesn't mean just coming to church, giving offering for this project, and that's it. The church சுற்று வட்டாரத்தில் வாழ்வது மிக லேசானது அருமையானவர்களே. It is easy to live near the church. ஒரு பாஸ்டர் என்ற முறையில் உங்களோடு கூட நான் இருக்க போறது இன்னொரு சொற்ப நேரம் தான். It's only a few more moments I'm here as a pastor with you. உங்கள் மத்தியில இருக்கின்ற அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் அழகாக ஒரு வேஷத்தை போட்டு நான் நடித்துக் கொண்டு போவதற்கு மிக சௌகரியமான விஷயம், லேசான விஷயம். It is an easy thing for me to just wear a costume or be hypocritical and then go in 2 hours. Praise the Lord, pastor. Praise the Lord, sister. Praise the Lord, pastor. Praise the Lord, sister. கட்டடத்தை விட்டு நாங்க வெளியில போன பின் But after we leave the building, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் until next Sunday, நாம் யாரோடு வாழுகிறோம்? who do we live with? எங்கே வாழுகிறோம்? Where do we live? யார் மத்தியிலே வாழுகிறோம்? In whose midst do we live? அந்த இடத்தில் There, நாம் எப்படி வாழுகிறோம் என்பதுதான் முக்கியமானது. it is important how do we live. மற்றவர்கள் நம்மை காண்கிறார்களா? Are others seeing us? நான் உங்களுக்கு சொன்னேன், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லும் பொழுது சொன்னேன், அது எல்லாராலும் பார்க்கப்பட வேண்டும் என்று சொன்னேன். And I said a city set upon a hill will be seen by everyone and must be seen by everyone. அருமையானவர்களே, Loving children of God, சிந்திப்போம். let's think. நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? Let us all stand at this time. திரும்பவும் 16ஆம் வசனம். Let's return to verse 16. திரும்பவும் 16ஆம் வசனம். Let's return to verse 16. 16ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does verse 16 say? எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் வாசிப்போமா? Let's read it once again. இவ்விதமாய் In the same way, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு so that others may see your good works. பரலோகத்தில் இருக்கிற For your Father in heaven, கவனிங்க, பரலோகத்தில் இருக்கிற who is in heaven, யாருடைய பிதாவாம்? whose Father? உங்களுடைய பிதா, என்னுடைய பிதா, Your Father, our Father, நமக்குள் வாழுகிற பிதா. the Father who lives in us. அந்த பிதாவை யார் மகிமைப்படுத்த வேண்டுமாம்? Who needs to glorify that Father? அவர்கள். We need to be glorified in அதனுடைய Him. அர்த்தம் என்ன? What does that mean? என்னுடைய வாழ்க்கையால, In my life, உங்களுடைய வாழ்க்கை, through your life, அவர்கள் நம் வாழ்க்கையை கண்டு, they need to see our lives நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை கண்டு, and to see Christ in our lives, நம்முடைய வாழ்க்கை கூடாய் வெளிச்சமாய் பிரகாசிப்பிக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவை கண்டு, and to see Christ in our lives through the light that we shine. நம்மோடு இணைந்து வந்து அவர்களும் அந்த பிதாவை, நம்முடைய பிதாவை அவர்களுடைய பிதாவாய் மகிமைப்படுத்தும்படி, And so that our Father may be glorified through that connection. நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do? அவர்களுக்கு முன்பாய் Before them, உப்பாய், we need to be the salt, ஒளியாய், the light, மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய், like a city upon a hill, குறிக்கோளை நிறைவேற்றுகிற விளக்காய் வாழ, to live like a lamp that fulfills its கனி goal. கொடுக்கிற வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். We are called to live a life that gives fruit. காலை வேளையில சிந்திப்போமா? Let us think this morning. ஜெபிப்போமா? Let us pray. கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? Let us commit it to God, அவருக்காக வாழ, to live for Him, அவருக்கென்று பிரகாசி, to shine for Him. நம்மை அர்ப்பணிப்போம். Let us commit ourselves. ஜெபிப்போம். Let us pray. இந்த ஆராதனையானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் சபையானது 1180 பெலாமி ரோட்டிலே இருக்கிறது, பெலாமியன் ப்ரோக்ரஸில். ஆகவே நீங்கள் அடுத்த வாரம் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறோம்.